ஓசூர் அடுத்த தளி அருகே சூடசந்திரம் கிராமத்தை சேர்ந்த விவசாயி யானை தாக்கியதில் பரிதாபமாக உயிரிழந்தார். இது குறித்தான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் முரளி இணைந்திருக்கிறார். முரளி, உயிரிழந்திருக்கும் அந்த விவசாயி யார் என்பது தெரிய வந்திருக்கிறதா? தற்போது அங்குள்ள கள நிலவரங்கள் என்ன? கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அடுத்த தளி அருகே உள்ள சூரசந்திர கிராமத்தை சேர்ந்தவர் விவசாயி கல்லப்பா, வயது 70. இவருக்கு சிக்கம்மா என்ற மனைவியும் 4 பெண் பிள்ளையும் உள்ளனர். கல்லப்பா விவசாயம் செய்வதோடு வீட்டில் 2 மாடுகளையும் வளர்த்து வருகிறார். இன்று அதிகாலை வழக்கம் போல மாட்டு கொட்டாய்க்கு சென்ற அவர் அங்கிருந்து மாட்டு சாணத்தை எடுக்க சென்றுள்ளார். அப்போது ஊருக்கு அருகே நின்றிருந்த ஒற்றை காட்டு யானை கல்லப்பாவை துரத்தி தாக்கியுள்ளது. இதில் படுகாயமடைந்த கல்லப்பா சம்பவ இடத்திலே உயிரிழந்திருக்கிறார். இதை பார்த்த கிராம மக்கள் அந்த பகுதியில் திரண்டனர். அவரது உறவினர்கள் உடலை பார்த்து கதறிகளும் காட்சி அங்கு கண்கலங்க வைத்திருக்கிறது. உடனடியாக தளி வனத்துறையினருக்கு தகவல் அளிக்கப்பட்டது. சம்பவ இடத்திற்கு சென்ற வனத்துறையினர் தீவிர விசாரணை நடத்தினர். கல்லப்பாவின் உடலை பிரேத பரிசோதனைக்காக ஆம்புலன்ஸில் வாகனத்தில் ஏற்ற முயன்ற போது உறவினர்கள் மற்றும் கிராமத்தினர் உடலை எடுக்க விடாமல் தடுத்தனர். அதாவது மாவட்ட ஆட்சித்தலைவர் மற்றும் வனத்துறை அதிகாரிகள் நேரில் வந்தால் தான் உடலை எடுக்க விடுவோம் என பகுதியில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. இதே போல சூரசந்திரம், அச்சிப்பாலம் உள்ளிட்ட சுற்றுவட்டார கிராமங்களில் காட்டு யானை தொல்லை அதிகமாக உள்ளதால் யானைகளை அதாவது ஊருக்குள் வராமல் கட்டுப்படுத்த வேண்டும் எனவும் கூறி அந்த பகுதியில் போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கின்றனர். காட்டு யானைகள் தாக்கி இந்த பகுதியில் ஏராளமான பொதுமக்கள் இழந்துள்ளனர். இதனால் வனத்துறையினர் இந்த உயிரிழப்பை தடுக்க யானைகளை ஊருக்குள் வராமல் தடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை வைத்திருக்கின்றனர். பத்மநாபன், முழுமையான விவரங்களுக்கு நன்றி முரளி.